வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த சம் பாருங்க. தி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் தி ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். அரைகோளத்தின் வலைப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம், ஆனால் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர் வந்து 2 பை ஆர் ஸ்கொயர். இதுதான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஹெமிஸ்பியர். இப்போ என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ், ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் கூட எத்தனை டைம்ஸ் வந்து அது இருக்க போகுது அப்படின்னு கேட்டுறாங்க. இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் இருந்து இதுதான் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். இதை அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இதோட எத்தனை டைம்ஸ் இருக்கு இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னா 2 பை டைம்ஸ் இருக்கு. அதாவது 2 பை இன்டு ஆர் ஸ்கொயர் தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ 2 பை டைம்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் வந்து இருக்கு. ரேடியஸோட வர்க்கத்திற்கு வந்து 2 பை டைம்ஸ் வந்து இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இது அப்படியே நம்ம லாஜிக்கா எடுக்க வேண்டியதான். ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 பை, சிம்பிள் தான்.